பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இரவு நடக்கின்றது, என் இதயம் மலர்கின்றது, உன் வரவு தெரிகின்றது. இரவில் இரை தேடும் ஆந்தை. இரவில் மரங்களின் மேலே அமைதியாய் உட்கார்ந்திருக்கும் ஒரு பறவை ஆந்தை. மிகவும் அமைதியான சூழலில் கூட ஒரு சிறிய எலியின் அசைவு அல்லது ஒலி கேட்டவுடன் அது பறந்து சென்று அதனை பிடித்து உண்ணுகின்றது. இப்போது நமது அடிப்படை கேள்வி, ஆந்தைக்கு இரவில் எப்படி கண் நன்றாக தெரிகின்றது? அடுத்து, ஆந்தை தனது இரையை தேடுவதற்கு ஏன் இரவு நேரத்தையே தேர்ந்தெடுக்கின்றது? ஆந்தையின் கண்ணின் அற்புதமான அமைப்பு. ஆந்தையின் கண்கள் மிகவும் பெரியவை. அதன் தலையின் சிறு பரப்பில் பெரும் பகுதியை கண்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. இந்த கண்கள் நமது கண்கள் போல சுழல முடியாதவையாக இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக தலையை 270 டிகிரி வரை அதனால் திருப்பி பார்க்க முடியும். இரவில் மிக குறைந்த வெளிச்சத்திலும் பார்க்கும் திறன் ஆந்தையின் கண்களில் அதிகமாக இருக்கும் ராட் செல்ஸ் மூலமாக கிடைக்கின்றன. இதன் மூலம் ஆந்தை இரவிலும் சிறப்பாக பார்க்க முடிகின்றது. இது வான்முகிலின் வழியாக வரும் சிறிய நிலவொளி போன்ற சிறு வெளிச்சத்தில் கூட அதன் கண்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஒளியின் கேட்பாற்றல், சத்தத்தின் பாதையில் இரையை கண்டுபிடிக்கும் திறன். ஆந்தையின் காதுகள் வெளியில் தெரியாது. அதன் தலையில் வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் காதுகள் சற்று வேறுபட்ட உயரத்தில் அமைந்திருக்கின்றன. இதனால் ஒரு ஒளி வரும் திசையை மிக மிக துல்லியமாக கணக்கிட முடிகின்றது. உதிரும் இலை மீது ஒரு எலியானது நடப்பது போன்ற சிறிய ஒலி கூட ஆந்தைக்கு இந்த இடத்தில் இரை இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடிகின்றது. மென்மையான சிறகுகள், சத்தமில்லாமல் பறக்கும் நுட்பம். ஆந்தையின் சிறகுகள் மிகவும் மென்மையானவை. அது பறப்பதும் சத்தமின்றி நடைபெறுகின்றது. இதனை சைலண்ட் ஃப்ளைட் என விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். இதனால் ஆந்தைக்கு தனது இரையை தேடிச் செல்லும் போது அதன் இரைக்கு தெரியாமல் அருகில் சென்று அதனை பிடிப்பது மிகவும் எளிதாகின்றது. இரவு வேட்டை ஏன்? ஆந்தை இரவில் வேட்டை செய்வதற்கான முக்கிய காரணம், மற்ற பெரிய வேட்டை பறவைகள் அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் போட்டி குறைகின்றது, சத்தம் குறைவாக இருக்கின்றது. எலி, தவளை, நத்தை முதலிய இரைகள் அதிகமாக இரவில் வெளியே வருகின்றன. இவை ஆந்தைக்கு மிகவும் பயனுள்ள நேரமாக இருக்கின்றது. நிறைவாக, ஆந்தையின் கண்கள் இரவில் சிறப்பான பார்வையை தருகின்றது. அதன் காதுகள் ஒலியை கூர்மையாக கேட்க வைக்கின்றன. இறகுகள் மென்மையாக சத்தமின்றி பறக்க வைக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து இரவில் வேட்டையை ஆந்தைக்கு எளிதாக மாற்றுகின்றது. அதனால்தான் ஆந்தை இரவின் அரசன். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.